ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில்லுன்னு சாப்பிடலாம் போகணும் நம்மளுக்கு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மோலிசா தான். இப்போ மோலிசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசினை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சிடணுங்க. பாதாம் பிசின் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் பச்சரிசி இருக்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து 1 கப் அளவுக்கு வந்து நம்ம அந்த பவுலில் போட்டுடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கருப்பு சர்க்கரை வந்து 1 கப் அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம். நம்ம ஆட் பண்ண அந்த கரும்பு சர்க்கரையில் அதே கப்பை எடுத்து அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம சேர்த்திக்கணும். அந்த கரும்பு சர்க்கரை இருக்க பவுலில் நம்ம அந்த பவுலில் எடுத்து வச்ச பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரும்பு சர்க்கரையை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஸ்லிம்மில் வச்சு அதை வந்து நல்லா கிளறி விட்டே இருக்கணுங்க. அந்த கரும்பு சர்க்கரை நல்லா கொதிச்சு வர அளவுக்கு நம்ம அந்த கரும்பு சர்க்கரை வந்து நல்லா கிளறி விட்டே இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சர்க்கரையோட ஃப்ளேவர்லாம் தண்ணியில் இறங்கி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இனிப்பான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடாகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பச்சரிசி ஊற வச்சோம்ல, பச்சரிசி வந்து மிக்சியில் நல்லா அரிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பச்சரிசியை வந்து நம்ம திருப்பி ஒரு பெரிய பவுலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து போட்டு நல்லா அந்த பச்சரிசி விழுதை வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சில்லுன்னு ஒரு தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி பச்சரிசி வந்து நல்லா அரிஞ்சு விடணுங்க. அது வந்து அரிய பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி வந்து கீழே அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ளே வந்து பச்சரிசி வந்து உள்ளே விழுந்துகிட்டே இருக்குங்க. ஐஸ் கட்டி உள்ளே கூட போட்டுக்கலாம். அந்த தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அரியும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் மாதிரி நம்மளுக்கு அந்த அரிசி மாவு வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணுற ஒரு வடகம் ஃபில்டர் பண்ணுற இந்த மாதிரி இருந்தால் இதுலேயும் கூட நம்ம வந்து இந்த பச்சரிசி இது பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற மோலிசா ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கிறோம். அது பவுலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பிசினை வந்து போடுறோம். அந்த பாதாம் பிசின் வந்து நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாதாம் பிசின் நம்மளுக்கு தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரிச்சு எடுத்த அந்த பச்சரிசியோட ஃப்ளேவரை வந்து உள்ள ஆட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரும்பு சர்க்கரையை வந்து ஆற வச்சுருக்கோம்ல, அந்த கரும்பு சர்க்கரையை வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ பாதாம் பிசினை திருப்பி வந்து நம்ம மேலே வந்து போடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் முக்கியம். தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் பால் இருந்தாலும் வந்து ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே. பட் தேங்காய் பால் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பால் எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கூட நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மோலிசா. ஒரு செமையான ட்ரிங்க்ஸ் இந்த சம்மருக்கு நீங்கள் என்ன குடிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.